நிறைய மாற்றங்கள் இதெல்லாம் இவங்க பண்றதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும், ஆயுர்வேதத்துல சொல்றோம்னா இப்ப மேல வந்து வடக்கு நம்ம பார்த்து சொல்றோம்னா இன்னைக்கு வந்து நம்ம பாக்குற புராண கதையில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அருமையா மகாபாரதம். மகாபாரதத்துல ஒரு அடுத்த தலைமுறைகள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பாண்டவாஸ் அண்ட் கௌரவாஸ் உங்களுக்கு 2 பேரும் இருப்பாங்க. பாண்டவர்களும் செயற்கை முறையில் கருவுறுத்த குழந்தைகள் தான், கௌரவர்களும் செயற்கையா வந்து கருவாக உருவாக்கப்பட்ட குழந்தைகள் தான். குளோனின் மாதிரி சொல்லுங்களேன், இன்னைக்கு இருக்கிற மாடல் சொல்லலாம் ஒரு குளோனிங்கோ இல்ல ஒரு ஐவிஎஃப்ஓ இந்த மாதிரி உருவான குழந்தைங்க தான். அதுல வந்து வித்தியாசமா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கௌரவர்கள் தான் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதாவது திருதராஷ்டிரன் அவரோட மனைவி காந்தாரி வந்து கருவுற்று கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால அந்த குழந்தைய வெளியே வராம அவங்க வயிற்றிலேயே ஒரு மாஸ் மாதிரி இருந்துச்சு. அவங்க இருந்த வந்து கஷ்டங்கள் அந்த பிரச்சனை எல்லாம் பார்த்து கடைசியில வந்து இறைவனோட வேண்டி அவங்க அடிவயிறுல வந்து ஆழமா இடிக்கும் போது அந்த என்ன சொல்றது பிண்டம் அதை வந்து யோனி வழியா வெளியேறிடும். அது பெரிய பிண்டமா இருக்கும்போது அதை வச்சு இதுதான் எனக்கு வந்துச்சா, இதை வச்சுதான் நான் எனக்கு குழந்தைன்னு எதிர்பார்த்து 2 வருஷமா இருந்தேனா அப்படின்னு அந்த